இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு உடஞ்சு உட்கார்ந்த தருணம் தான். அப்படியெல்லாம் நான் உடஞ்சி உட்காரணும்னா பல எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா கில்லி படத்துல இருந்தும் சரி எல்லாம், அதான் நான் சினிமா ஆக்ட்ரஸா இருந்தப்போ நான் நடிகை அப்படிங்கிறப்போ அந்த நடிகைன்ற வார்த்தையே என்னை வந்து ரொம்ப யூஸ் பண்ண விடாம மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீ நடிகை தானே. ஸோ இந்த மாதிரி நடிகைன்றதே ஒரு ரொம்ப ரொம்ப கீழே ஆக்கிறதுக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் உடஞ்சி உட்காரணும்னா எப்பத்துல இருந்தும் அதை தான் நான் சொன்னேன். இட்ஸ் நாட் நவ், இப்போ நான் கமெண்ட்ஸை பார்க்கல, ரொம்ப வருஷமாவே பீன் சீயிங் ஆல் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் பேட் கமெண்ட்ஸ். அது இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு இப்போ ஆயிடுச்சு. வென் தெர் இஸ் சோஷியல் மீடியா தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. யாரும் நம்ம மூஞ்சி பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த கட்ஸ் இல்ல. எஸ் எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த கமெண்ட்ஸ்ல ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்னொன்னா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன், உடஞ்சு உட்கார்ந்தேன் அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, நான் தோத்துடுவேன். சோ அவங்க நான் ஜெயிக்க விட மாட்டோம். எக்ஸாக்ட்லி. சோ அதனால அதெல்லாம் 1% கூட அஃபெக்ட் பண்ணதே கிடையாது. அது அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறது தான் ஐ திங்க் என்னோட ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறேன்.